சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அபிநயா ஹினாட்டா சிஸ்டர். எனக்கு ஹினாட்டாங்கிற நேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வித்யா சிஸ்டர், யூசர் கேஓ, சுமதி சிஸ்டர், பித்தா விஷாக், அவனா சிஸ்டர். உங்கள் பெட் நேம் பவுலியா புலியா அது என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக பேச முடியல. சரி, ஓகே, நைஸ் நேம். டிகேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன் ஹினாட்டா சிஸ்டர் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சது ஃபீலிங்காக இருக்குதா? எதை சொல்கிறீங்க? லவ் ஸ்டோரியாவா? சியூ, ரொம்ப தேங்க்ஸ். என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் சேனலுக்கு தான் ப்ரோ நான் கமெண்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் எதுக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் நல்லா ரிப்ளை பண்ணுறேன். நோ ப்ராப்ளம் சிஸ்டர். யூசர் எம்டி வேறு லெவல் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ககிலாங்கிற சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். யூசர் சிக்யூ, ஃபாத்திமா ஜெயன் சிஸ்டர், சீக்கிரம் போடுறேன் சிஸ்டர். நித்தி சிஸ்டர் இப்படி ஒரு பொய்யை சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த எபிசோடில் உங்களுக்கு இதை விட்ட தரமான ட்விஸ்ட்டுகள்லாம் காத்திருக்கு. தன்யா ஸ்ரீகுமரேசன், நான் பேசின வேர்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தானா சிஸ்டர். அப்புறம் கனகா தீபாங்கிற சிஸ்டர் வந்துட்டு கொல்லம் வேறு லெவல் அப்படின்ட்டு இருந்தீங்க. நீங்கள் கேரளாவா? ஜீவா ப்ரோ சொல்லியிருக்காரு அந்த பொய் சொன்னது நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொய் இந்த எபிசோடில் உடஞ்சிரும். இந்திரா சிஸ்டர். அதுக்கப்புறம் துகிதா முரளிதர், நீங்கள் எப்படி காமெடி பீஸு ஹீரோவாக மாறுவாருன்னு தானே கேட்குறீங்க. இந்த எபிசோடை பார்த்தா உங்களுக்கு புரியும் சிஸ்டர். இந்த எபிசோடில் லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக நம்ம பேரரசர் ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டார். அதாவது வந்துட்டு இப்போ ஹீரோயின் 2 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் உயிரங்கிறது காப்பாற்றப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. தன்னோட குடும்பமான அந்த இடம் வந்துட்டு அழிஞ்சு போன இடத்துக்கு போயிட்டு, நான் உங்களுக்கான ப்ராமிஸை நான் மறந்துட்டேன், என்னோட சிந்தனை வேற மாதிரி போயிடுச்சு, இனிமேல் எப்படி போகாது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் இனிமேல் சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சபதம் எடுத்துட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா, அரண்மனையிலிருந்து ராணி ட்ரெஸ்ஸு, நகைகள், அதுக்கப்புறம் என்னென்னமோ வருது, சாப்பாடுலாம் டிஃப்ரெண்டாக வந்தனே. சாப்பாடு, ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எனக்கா அப்படிங்கிறப்ப, ஆமாம் உங்களுக்கு தான், ஏன்னா நீங்கள் தான் இப்போ நம்ம அரண்மனையோட வாரிசை சுமந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் இந்த கவனிப்பு அப்படின்னோடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது. ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறா. ரெண்டு நேரம் ஹீரோ தான் பார்க்க போறா. ஆனால் அவள் செம்மையாக சரக்கடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு அந்த பொண்ணு இப்போ ஜெயிலில் இருக்கு. அது இல்லாமல் தன்னோட இனத்தை சேர்ந்தவங்க இப்போ இருக்கிறவங்க ஒரு சில பேர்த்தையும் அவன் வெட்டி கொண்டுட்டால, அந்த கோபத்தில் அழுதுட்டு இருக்காரு. அப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின்னா உள்ளவரா, அவர் செம்மையா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கோன்னே, நீ என்ன பாப்பான்னு நினைச்சேன், இங்க வந்து இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, நீ யாரு, எதுக்கு இங்க வந்த, எனக்கு தெரியல, மறந்துட்டியா? மறக்கலாம் கிடையாது, இப்பதான் நீ பேரரசியோட பொண்ணாயிட்டியே, இனிமேல் எதுக்கு இங்க வர, இனிமேல் தான் இங்க வரவே வராத. அப்போ இப்ப கூட உன்னோட மனசுல இருக்கிறது நீ சொல்லலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கிறான். இப்போ நீ பேரரசர் பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது, இப்போ இருக்கிற பிரச்சனையில ஒன்னையும் அதுக்குள்ள இழுத்து விட நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி. இல்ல, உனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இங்கிருந்து நீ வெளியில போ அப்படின்னு ஹீரோ மனசை வெறுத்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்குதான், அது அவளுக்கும் தெரியுது. ஆனா ஏன் இவன் இப்படி பண்றான், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்க விரும்புறா. அதனால அங்கேருந்து கடுப்புல தான் போறா. அங்க போயிட்டு தனியா சோகமா நின்றுட்டு இருக்கிறப்ப அவன் மந்திரவாதி பொறுப்புல இருந்து ஒரு ப்ரோ இருப்பார்ல, அவர் வந்துட்டு, நீ ஏன் சோகமா இருக்கிற, எதுக்காக இருக்கிற? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ராணி இப்போ என்கிட்ட பேசுறதில்ல, எனக்கு பிடிச்ச தளபதி என்கிட்ட இப்போ பேசுறதில்ல, இதை பத்திலாம் நீ குழப்பிக்காத, என்ன இருந்தாலும் நீ பேரரசரோட வாரிசை சுமந்துட்டு இருக்க, நானே உனக்கு கீழ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படிலாம் என்கிட்ட யாருமே பழகணும், என்கிட்ட நார்மலா பழகினாவே போதும், எனக்கு இது பெரிய பிரச்சனையா கொடுக்குது அப்படின்ட்டு. ஆகா, இந்த மாதிரி கர்ப்பம்னு சொன்னது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நேராக போயிட்டு ராணியை தான் பார்க்க போறாங்க. ராணி செம்ம கடுப்புல உட்காந்துருக்காங்க. தயவு செய்து இங்கே வரவே வராத, அதுவும் என் மூஞ்சிலேயே முடிக்காது அப்படின்னு சொல்றப்ப கூட இருக்கிற ஸ்டேட்டுக்கு சும்மாவே நம்ம ஹீரோனை பிடிக்காது, இன்னும் அள்ளி போடுது, அவதான் உங்க வாழ்க்கையை கெடுத்து விட்டா அப்படிங்கிற மாதிரி. இங்க பாருங்க, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் என்னவே கிடையாது, இந்த அரண்மனையிலேயே என்னை நேசிக்கிறவும் என்கிட்ட மனசு விட்டு பேசுகிற ஒரு ஆள் நீங்க தான், நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறப்ப, உன் மேலே எனக்கு என்ன தெரியுமா கோவம், நீ இந்த மாதிரி வாரிசை சுமந்துட்டு இருக்குங்கிறப்போ ஒரு கட்டம் இருந்தாலும் உன்கிட்ட நான் எந்த அளவுக்கு நான் நட்பா தோழியா இருந்தேன், என்கிட்டயே நீ ஒரு பொண்ணுங்கிற விஷயத்த மறைச்சல, அதுதான் ஐயோ, நான் இருந்த நிலைமை வேற, அதனால தான் நான் அதை மறைச்சேன், இல்லைன்னா உங்ககிட்ட நான் மறைக்கவே மாட்டேன், என்ன இருந்தாலும் நீங்க தானே என்னோட தோழி அப்படின்னு பேசி ராய சமாதானப்படுத்துறான் நம்ம ஹீரோயினு. அவங்களும் கூட்டு வச்சு சரி போனா போது பொழைச்சி போ அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்குறாங்க.
இருந்தாலும் லைட்டாக இன்னும் கோவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கான சாப்பாடு எல்லாம் இங்கேயே வந்திருக்கும்ல, நான் வேணா உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன் கை வேறு ரொம்ப குளிர்ந்துக்கிட்டு இருக்குது, அப்படிலாம் இருக்கவே கூடாது, நான் தனியாக ஸ்பெஷலாக கவனிக்க சொல்கிறேன், அதுவும் என் அசிஸ்டண்ட்டை சொல்லி நான் ஸ்பெஷலாக கவனிக்க சொல்கிறேன்னு அசிஸ்டண்ட்டுக்கு அங்கே பத்துக்கிட்டு எரியுது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோனை சுத்தமாக பிடிக்காத அந்த அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பார்த்துட்டுமே நம்ம ஹீரோயினுக்கு பணிவிடைகள் என்ன, அதுவும் 2 சைடு 2 பணிப்பெண்கள் வந்துட்டு இதைத்தான் நீங்கள் சாப்பிடணும், இப்படி தான் நீங்கள் நடக்கணும், இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆர்டர் போடுறோன்னே சுதரமையே பறி போன மாதிரி குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்ச கதையாகி போச்சாராம் நம்ம நிலவு அப்படிங்கிற மாதிரி பரிதாபமாக இருந்துட்டு நேராக பேரசெட்டு போயிட்டு இந்த நாடகம் இனிமேல் வேணாம், இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சி என்னை போட்டு தள்ளிடுவாங்க, நான் இப்போவே வேணாலும் செத்து போகிறேன், தயவு செய்து என்னை இப்படியே விட்டுடுங்க அப்படிங்கிறப்ப இரு போன என்ன பிரச்சனை, இப்போ 2 மாதம் அதுக்கப்புறம் போனால் என்ன கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குமே, அது வேணப்பட்டது, அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன். என்ன டாலர் வச்சுருக்கீங்க, டாலர்னு கூப்பிடாத, இல்லை என்ன படிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஏதோ கிடக்கு பார் பஞ்சு, இது 2 மாதம், இது 6 மாதம், இது 9 மாதம், அப்போ 10 மாதத்துல ஏதாவது பஞ்சு மூடியை பெற்று கொடுப்பியா நீயே? ஐயோ அதை பற்றி தான் நீ கவலைப்படாத, உனக்கு வலி வந்துச்சுன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பசங்க பார்த்து வேற ஒரு பையனை வச்சு நேற்று நீங்க வச்சு இங்கே பாருங்க தயவு செய்து நிப்பாடுங்க, எனக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகாது, நான் எப்பயும் நான் உயிரோட கொள்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப உனக்கு வேற வழியும் இல்லை, உன் தலையை பற்றி யோசிச்சுப்பாரு அப்படின்னு பேரரசை தான் ஓரளவு சமாதானப்படுத்தி இந்த பிளானை மறுபடியும் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஆனால் அதில் ஹீரோயினுக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. காலையில் நம்ம வில்லனும் நம்ம ஹீரோவும் போயிட்டு பேரரசிட்ட தான் முறையிட்டு இருக்காங்க. அவன் பண்ண தப்பையும் ஹீரோ பண்ண தப்பையும் மாற்றி 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அவன் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நான் என்ன துரோகி அமைச்சா என்ன ஒரு துரோகியாகவே பார்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தளபதி யான்னு வந்துட்டு ஒரு பொண்ணு கூட இருந்தாரு, அந்த பொண்ணை இப்போ நான் கைது பண்ணிட்டேங்கிறது என்ன துரோகின்னு சொல்கிறாரு. ஆமாம், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணை கைது பண்ணீங்க? அது வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட அந்த இனத்திலிருந்து தப்பிச்ச தளபதியோட பொண்ணு தான் அவங்க, அதனால தான் எந்த ஒரு தப்புமே இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் கைது பண்ணேன். இதுக்கு பின்னாடி இன்னும் வேற யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சந்தேகப்பட்டு இருக்கிறேன். ஆனால் தளபதி வந்துட்டு அந்த பொண்ணு மேலே ரொம்ப அபிப்பிராயமாக இருந்ததால நான் பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னால ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, ஆமாம் அவங்க தப்பு பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அதுக்காக இப்போ இருக்கிறவங்கள ஏன் வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிறதான் நான் கேட்குறேன். இது ஏதோ பர்சனலாக நம்ம வச்சு பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு 2 பேருமே ஒருத்தங்க முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ பேரரசை தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் இங்கே இல்லைனா இங்கே இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது, அதனால இங்கே இருக்கிற கொலையாளி வர வரைக்கும் நாம் கொஞ்சம் காத்துட்டு தான் இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேரரசர் சொல்கிறாரு. இப்படி பேரரசர் நம்ம ஹீரோனை தான் பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வர்றப்ப அவங்க வந்துட்டு அவன் தளபதி யான் எங்க, அவர் எங்கே இருக்காரு, அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப பேரரசருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என்னடா இவனுக்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறோம், ஆனால் இவ வந்துட்டு நம்ம தளபதியை தேடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக கெட்டவராக மாறிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் யாரோ ஒரு பொண்ணு அவங்க ஜெயிலில் அடைச்சிட்டாங்களா, அதனால வந்துட்டு மந்திரி அமைச்சரவையே போட்டு திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே தான் படி போட்டுட்டு இருக்காரு. அவர் சரியான மனநிலைமையில இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு அவளை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இதை பார்க்குற பேரரசருக்கு ஒரு மாதிரி கடுப்பாவது காண்டாவது வெறுப்பாவது. அதை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா அவன் வந்துட்டு அந்த லேடியை காப்பாற்ற போனாங்கல்ல ஒரு ஆள், அவரை காப்பாற்றி அந்த வச்சிருக்கிறான், அதுவும் யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் அறையில். அவர் தான் அந்த ஜென்ரல், அவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவும், அந்த இனத்திலேயே மிஞ்சி இருக்கிறது இவர் ஒருத்தரும் நம்ம ஹீரோவும் தான். ஹீரோ போய்ட்டு சொல்கிறேன், உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே கிடையாது, எந்த ஒரு நேரத்துலையுமே நான் அவளை பற்றி கவலைப்பட கிடையாது, ஏன்னா நீ இருக்க அதுக்காக உயிர் விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போது உன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்திருக்காளாம், அதுவும் ஒரு ஆண் வேடம் விட்டு திரும்பி பொண்ணா மாதிரி இருக்கா, அது நமக்கு என்றைக்கு வேணாலும் பிரச்சனையாக முடியலாம், அவளுக்கு திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா அது உனக்கு பிரச்சனையாக தான் முடியும். தயவு செய்து நம்ம போட்ட பிளானில் எந்த ஒரு சேஞ்சுமே வந்துடக்கூடாது, அதை மட்டும் நீ பார்த்து பக்குவமாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லா ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், என்னன்னா இனிமேல் நம்ம பிளானில் எந்த ஒரு சொதப்பலும் நடக்காது, நான் எந்த பக்கமும் நான் திசை திரும்ப மாட்டேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கான். ஏன் நேரம் நம்ம வில்லன் பாட்டி யாரை பார்க்க போயிருக்காங்கன்னா ஹீரோனை அனுப்பிச்சு வச்சாங்கல்ல, அந்த குரூப்போட தலைவரை போய் பார்க்க போயிருக்காங்க.
அங்கே இருக்கிறது யார் தெரியுமா அப்படிங்கிறப்ப யாரை பற்றி பேசுகிறீங்க? தளபதி யான் வந்துட்டு யான் கிடையாது, நாம் அழிச்சமே அந்த இனத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரோட பையன்தான் அப்படிங்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைன்ட்டு அந்த குறிப்பிட்ட தலைவன் பதறான். என்ன விஷயம்னா அந்த நேரத்தில் ஹீரோ தப்பிச்சு போக பார்த்துருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோவை ஃபஸ்ட்டு கத்தியால் குத்திருக்கான், இவன் தான் குத்திருக்கான். அந்த படைக்கு அப்போ இவன் தான் தலைவனாக இருந்திருக்கான். அப்போ ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், தாங்கிட்ட இருந்த 2 கத்தியை வச்சு இவனோட முட்டி கீழே இறக்கிடுறான். ஆனால் அவன் விழுந்து கிடக்கிறது ஒரு பள்ளத்தாக்கார போகுது, அவனை கொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த பள்ளத்தாக்குல இருந்து நம்ம ஹீரோவை தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத காட்டல. கண்டிப்பாக அவனால் இருக்க முடியவே முடியாது அப்படின்ட்டு அவங்க கத்திட்டு இருக்கான். வில்லன் என்ன சொல்கிறான்னா, அது மட்டும் இல்லை, நீ அனுப்புனாரோ நமக்கு எதிராக துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கு, நீ அனுப்புனா நீ முடிச்சு விடு, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே அடுத்தது ஹீரோயினை போடுற தள்ளத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறான்னா அவனோட தங்கச்சி கிட்ட போயிட்டு, அதாவது ராணி கிட்ட, அவனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி கிடையாது, அப்படி தங்கச்சிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குது, அந்த பூஜைக்கு நீங்கள் ஹீரோயினை கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை அவள் வரமாட்டா, அவளுக்கு எதுக்கு பூஜை? இல்லை அது வந்துட்டு அந்த பேரரசருக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி அங்கே பிளாக்மெயில் பண்ணி ஹீரோயினை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறது அவனோட பிளானு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினுக்கு கூப்பிட்டு நிறைய திங்ஸ்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கீங்க, அவரை எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து வெளியில் கிளம்புறப்ப அந்த முகமூடி போட்டதை ஒரு பொண்ணு வரும்ல, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஹீரோயின் நீ விஷத்தை குடிச்சிருக்க, அந்த விஷத்துக்கான மாற்று இதான் நம்ம ஹீரோவை போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ண சந்தையில் அந்த பொண்ணு வந்து நிற்கிது. இங்கே எதுக்கு வந்த எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படிங்கிறப்ப உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், நம்ம தலைவர் ஒரு ரகசியம் சொல்லி வச்சுட்டு வர சொல்லியிருக்காரு, நீ கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்றா. அவளுக்கு டவுட் வந்துடுது. அவள் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லும்போது அவளோட கையை வந்துட்டு நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறா. சரி இல்லையே அப்படின்னு அவள் அப்படியே லைட்டாக பக்கத்தில் போது அவள் கத்தி எடுக்கிறப்ப நம்ம ஹீரோ கொடுத்தாலும் ஒரு விசில், அந்த விசிலை எடுத்து ஊதப்பாரு நம்ம ஹீரோயின். ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா அந்த விசிலை தட்டி விட்டு கத்தியை கண்ணுக்கு நேரம் இறக்க பார்க்குறா. அப்போ லைட்டாக கொஞ்ச நேரம் அவனுக்கு பாஸ்டில் இருக்கிற மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சி ஒரு கத்தி தூக்கி போடுறா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அதை தட்டி விட்டு அங்கே கரெக்டாக நிற்கிறான். ஆக மொத்தத்தில் இப்போ இவன் மாட்டிக்கிட்டா. கூட்டு போய் பேரரசர் முன்னாடி நிற்க வச்சு பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னா வேற யாருமே கிடையாது, நம்ம ராணியோட அசிஸ்டண்ட் தான் அந்த பொண்ணு. இதை பார்த்தோன்னே ராணிக்கு ஷாக்கு. இவ்வளோ நாளாக என் கூட இருந்தவ அவள் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்கவே மாட்டா. அவன் ஹீரோ கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, உனக்கு ஏறி விட்டது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, என்னை உண்மையாக ஒரு சகோதரி மாதிரி பார்த்துக்கிட்டது ராணி தான், அவங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் துரோகம் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே நிற்கிறாப்பாரு, அவள் ரொம்ப கெட்டவ, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே குத்திக்கிட்டு அங்கே இறந்து போகிறா. அதில் பார்த்தா ஹீரோயினுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கிறா. இப்போ பிரச்சனை இதனால தானே அடுத்த நாள் காலையில் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நேராக போயிட்டு பேரரசரை மீட் பண்ணி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஷம் நடி போட முடியாது, இல்லாமல் இந்த பஞ்சு மூட்டையை இனிமேல் நான் வச்சு கட்டிக்க மாட்டேன்ட்டு அதை படப்படன்னு அவுத்து போடுறத பார்த்துட்டு பேரரசோட அசிஸ்டண்ட் வந்துட்டு அவங்க வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆகா என்னடா ஒரு விஷயம் இது, இப்போ பொய்யாக இவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பேரரசர் எவ்வளோ சடி பார்க்குறாரு, அம்மா நான் கொஞ்ச நாள் தான் இந்த பிரச்சனையை இப்பயே முடிக்க நினைக்காத, அதுக்கப்புறம் என் பாட்டி உன்னோட தலையை எடுத்துருவாங்க, சொல்கிறதை கேளு அப்படின்ட்டு. இல்லை இப்போ நீங்கள் இதுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க, நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பச்சை மூட்டையெல்லாம் எடுத்து போட்டு வேகமாக வெறு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி நடந்து போகிறப்பே பேரரசுன்றாரு, நீ கர்ப்பமாக இருக்கமா கொஞ்சம் வெள்ளமாக நடந்து போகாப்ப, ஐயோ போயா அப்படின்ட்டு அவள் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கா. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டை மேலே ஏறி நின்று தப்பு கட்டி கீழே குதிச்சு, ஐயோ எனக்கு கர்ப்பம் கலைஞ்சி போச்சு அப்படின்னு கத்துறா. உடனே பணியாட்கள் வந்தால் பத்திரிக்கிட்டு தூக்கிட்டு இருக்கும்போது ஆஹா அது கனவு இமேஜின் பண்ணி பார்த்துருக்கா. இந்த மாதிரி நான் பண்ணா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறப்ப இனி குதிச்சு பார்க்குறா, ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் எதிர்த்தாவில் வந்துட்டுருக்கான். இவன் ஆல்ரெடி நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கான், ஆனால் நம்ம யார்ட்டையுமே சொல்லலை. இவனை கிராஸாக போயிட்டு நம்ம போய் தப்பு கடின்னு விழுந்து கர்ப்பம் கலைஞ்சி போச்சு அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு மாஸ்டர் பிளானோட வில்லன் வர்றப்ப நேராக எதிர்க்க நம்ம ஹீரோயின் போய்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் குதிச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தால அதை அவன் கரெக்டாக பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பான்.
அவன் அப்படியே கிராஸ் பண்ணுறான். இவ அப்படியே வழிக்கு வின்ற மாதிரி விழுந்து, உன்னாலதான் என் கருப்பம் கவுத்திது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்துடா. ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கோம். ஹீரோவும் இவனும் அங்கே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அப்போ வந்துட்டு என்ன இருந்தாலும் ஒரு மந்திரவாதி பொண்ணை நம்ம ராணியை ஏற்றுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அது பெரிய பிரச்சனையை நம்ம அமைச்சரவைகளை கொண்டு வரோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தூண்டி விட்ட வில்லன் பேச வச்சப்ப அங்கேருந்து நம்ம பேரண்ட்ஸோட பாட்டி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு இளவரசரோட குழந்தை முக்கியம், ஆனால் அவன் முக்கியம் கிடையாது, குழந்தை பெற்றெடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது. இதை கேட்டு ஹீரோ ஷாக்காக ஒரு வேளை அதை நினச்சி இவன் சிரிக்கிறானோ. ஹீரோன் வேணுன்னு மேலே இருந்து குதிச்சு கீழே விழுந்து, அது இல்லாமல் வில்லன் தான் தள்ளி விட்டா அப்படின்னு என்னோட குழந்தை பறி போயிடுச்சு அப்படின்ட்டு கத்திக்கிட்டு போயிட்டு அங்கே மருத்துவர் பக்கத்தில் போய் படுத்துருக்கிறா. அதே நேரம் நம்ம பேரண்ட்ஸோட பாட்டியை வந்துட்டு, என்ன குழந்தை அதுக்குள்ளே இதாகி போச்சா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நேற்று தான் நல்லா தான் இருந்தது, என்ன விஷயம் அப்படின்ட்டு மருத்துவரை கேட்கும்போது ஹீரோயினா பார்த்தா அவள் முறைகிறா. உண்மையை சொல்லியா, குழந்தை இது மாதிரி களைஞ்சி போச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா கண்ணாலேயே. அதே நேரம் பேரரசர் அங்கே திட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் என்னோட குழந்தைங்கிறது கடவுளால் ஆசிரித்த குழந்தை, அது எவ்வளோ சீக்கிரத்தில் அழியவும் அழியாது அப்படின்னு சொல்லுங்க மருத்துவரே அப்படிங்கும்போது ரெண்டு பேத்துக்கு மத்தியிலையும் மாட்டிக்கிட்டு மொழிகிறாங்க. இல்லை மருத்துவரே, உண்மையில தொடர்ந்து கொலையா நடந்துகிட்டு இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து பதில சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆள் பயந்துக்கிட்டு உண்மையிலேயே குழந்தை களைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோடனே சொல்ற பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை இருந்ததால தான் உன்னை ஒரு ஆளாவே மதிச்சேன், உனக்கு 2 வாய்ப்பு தரேன், ஒன்று நீ இங்க இருக்கிற பானையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும், இல்லை இங்கிருந்து நீ வெளியேறி போகணும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இல்லை, நான் பானையை சுத்தம் பண்ணி வச்சுட்டு இங்கேயே ஒரு மூலையில் கிடந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணிடுறா. பேரரசர் வந்துட்டு ஆகா நம்ம போட்ட பிளான்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா பானையை சுத்தம் பண்ணி ஹீரோயினை அங்கே போயிட்டு நம்ம பேரரசர் தான் பேசுகிறாரு, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு, உங்கள் மேலே எனக்கு மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது, எல்லாமே இருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது, உங்களோட சுயநலத்துக்காக தான் நான் ஒன்றும் மாட்டிகிட்டு இருக்க முடியாது, நான் இந்த இடத்துலையே பானைகள் நீராவது வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன், தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அவள் திட்டி அனுப்பிச்சிடுறா. ஆனால் பேரரசர் என்ன வருத்தம்னா, அவள் ஏன் இப்படி பண்ணா, என் கூடவே இருக்கணும்னா அப்படி பண்ண அப்படின்ட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு அவளை எப்படியாவது மறுபடியும் வர வைக்கணும், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே கூடவே அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா, அவரை நம்ம 4 ஆளுங்களை அனுப்பிச்சு துன்புறுத்துவோம், அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் எவ்வளோ பெட்டர்ன்ட்டு அவனே உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் கூடயே இருந்தவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. மாதிரி 3 பெண்கள் போயிட்டு நம்ம ஹீரோட்ட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப என்ன நீ சந்தோஷமா ஜாலியா உட்காந்துருக்க அப்படின்னா சும்மா உட்காந்துருக்க முடியாது, ஏதோ குழந்தைய சுமந்துட்டு இருந்தேன், அதனால உன்னை நான் அவங்க பாதுகாத்துட்டு இருந்தோம், அதுவும் உனக்கு தேவையானதா பண்ணிட்டு இருந்தோம், இப்ப என்ன நீ தானா உட்காந்து தின்னுட்டு இருக்க அப்படிலாம் தின்னுட்டே இருக்க கூடாதுன்ட்டு 3 பொண்ணுங்களும் ஹீரோனோட சண்டை போடுது. அது நம்ம மந்திரவாதி குரூப்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவரும் சேர்ந்து அடி வாங்குறாங்க. 3 பொண்ணுங்களும் போட்டு புரட்டு எடுத்துடுதுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அவரோட மூஞ்சில தான் பூரா விட்டு வச்சிருக்காங்க. என்ன சகோதரரே உங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, எல்லாம் உன்னாலதான், உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வச்சான்னு தெரிஞ்சோடனே, ஓ அவர் அனுப்பி வச்சாரா, ஆமா இவ்வளோ இடங்களத்திலையும் உனக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு போயில அங்கே பேரரசர் வந்துட்டு என்ன இன்னும் அவன் வந்து சாரி கேட்கல, அப்போ மறுபடியும் நாம் அனுப்பிச்சு அட்டாக் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த மொக்கத்தமான ஐடியாவை அவர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது மறுபடியும் போய் அடிக்க வரப்போ கரெக்டாக ஹீரோ குறுக்க வந்துடுறான். பரவாயில்ல நம்ம இப்போ தப்பிச்சோம், அதுவும் ஹீரோவால் தப்பிச்சோம் அப்படிங்கும்போது அந்த பொண்ணுங்க ஹீரோவை பார்த்து பயந்து போயிடுறாங்க. ஆகா ஒரு வழியாக என்னை காப்பாற்ற வந்தியா அப்படிங்கிறப்ப, உன்னெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற வரவே கிடையாது, இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், என்ன சத்தான்னு பார்க்க வந்தேன், அரண்மனைக்குள்ளே ஏதாவது நடந்தால் நான் தானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோயின்களை கட்டுப்பாவே அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் அட்டாக் பண்ண வந்தாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்க போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேரரசர், ஒரு பக்கம் தளபதி, இவங்க 2 பேர்த்து மத்தியில் மாட்டிக்கிட்டு நாம தான் மொழிகிறோம், அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியல அப்படின்ட்டு அவங்க புலம்பிட்டு இருக்கிறத ஹீரோயின் கேட்டு நேராக போயிட்டு பேரரசர்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. உங்களை நான் ரொம்ப நம்பினேன், என்னோட டோலர்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி வேலை செய்வீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே கிடையாது, உங்களோட ஐடியாவை நான் வெறுக்கிறேன், அதுவும் உங்களை நான் வெறுக்கிறேன், நம்ம 2 பேத்துக்குள்ளே இருந்த நட்பு உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து திரும்பி கோவப்பட்டு வந்துட்டு, ஐயோ இது என்னோட பிளான் கிடையாது, என்னோட அசிஸ்டன்ட் பிளான் சொல்கிறப்பயே அவள் கேட்காம அங்கேருந்து கோவிச்சிக்கிட்டு வந்துடுறா. இப்படி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட இனத்துக்கு எதிராக ஒருத்தர் எதிராக பேசியிருப்பார்ல, அதுவும் இந்தியன் பக்கத்துலேருந்து ஒரு அமைச்சர், அவருக்கு எதிராக வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் அங்கே சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அங்கே ஹீரோயினை பார்த்தா அவள் உட்காந்து அந்த 3 பொண்ணுங்களையும் வேலை வாங்கிட்டு இருக்கா,
நம்ம பேரரசரோட அசிஸ்டண்ட்டையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறா. அவரு சொல்றாரு, இதெல்லாம் என்னோட ஐடியா தாம்மா, பேரரசருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அவர் எப்படியாவது மன்னிச்சிருவீங்கிறப்ப என்ன இருந்தாலும் நீங்கள் சொன்னாலும் அவர் அப்படி பண்ணியிருக்கலாமா, பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு செம்ம கோவத்தில் இருக்காங்க. அங்கேருந்து பேரரசர் வந்துட்டு, நான் பண்ணது தப்பு தான், நீ என் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படிலாம் கோவப்பட்டா அது எனக்கு தாங்காது டோரி, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பட்டுன்னு சமாதானம் ஆயிடுறாங்கப்பா. உடனே வந்துட்டு, அப்போ இனிமேல் இப்படி பண்ண மாட்டீங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நம்ம நட்பு மேலே சத்தியமாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக பண்ணி ஹீரோயினை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அடுத்த நாள் வந்துட்டு அந்த விசாரணை மறுபடியும் வருது. அதாவது ஹீரோ ஒரு இனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, அதாவது அவனோட இடத்த அதை அழிச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக பேசணுங்கிறோட ஒருத்தர் எவிடன்ஸ் கிடைச்சதில்ல, அவர் இன்னும் சொல்கிறாரு அது நமக்கு அச்சுறுத்தலாம் முடியும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த போட்டு தரணுன்னே ஹீரோவுக்கே செம்ம கடுப்பாகுது. அப்படி விசாரணை முடிஞ்சு வெளியில் போயிட்டுருக்கிறப்ப வேணும்னே நம்ம ஹீரோ வெறுப்பேற்றுறான். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி துரோகம் பண்ணிட்டு போனார்ல ஒருத்தர், அவர் நினைவில் தான் இப்போ நம்ம தளபதி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே செம்ம கடுப்பாகுது. இதுக்கப்புறம் வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. நேராக ஹீரோ போய்ட்டு பேரரசை தான் பார்க்க போகிறான். பேரரசர் என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தனிமையாக பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே நீயும் நானும் தவிர வேறு யாருமே கிடையாது, நீ பேசலாம். அந்த கொலையை நீங்கள் தானே பண்ணீங்க, அந்த அமைச்சரை கொன்னது நீங்கள் தானே அப்படிங்கிறப்ப எனக்கே சாக்காயிடுச்சு. என்னது பேரரசரா இப்படி நீ அதை சொல்கிற அப்படின்னு பேரரசர் இருக்கும்போது, இல்லை அவரோட பாடியில் வந்துட்டு மேக்கப் போகிற ஒரு சில பவுட்ரு ஒட்டி இருந்தது, அதே பவுட்ரு உங்கள் கிட்டேயும் இருந்தது. நீங்கள் ஒரு டைம் உடம்பு சரியில்லைன்னு நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நேரத்தில் உங்கள் படுகையில் அது இருந்தது. அது காமனாக நான் நாடகம் பார்க்க போவேன், அங்கே கூட ஒட்டி இருக்கலாம், அதனால நான் தான் கொலை பண்ணேன்னு அர்த்தமா அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் இல்லை எனக்கு என்னமோ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுதுங்கிறப்ப பேரரசன் ஒத்துக்கிறாரு. ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆனால் அதை நீ முழுசாக கேட்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இவரை கண்ட்ரோல் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, அதனால போயிட்டு 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆகிருக்கு. அப்படி வாக்குவாதம் இப்போ ஹீரோட அப்பாவை பற்றியும் பேசியிருக்காரு. அப்படி பேசும்பொழுது அவங்க பிரச்சனை பெருசாக இருக்குது, இனிமேல் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசர் அங்கேருந்து வெளியில் வந்துருக்காரு. ஆனால் கூட இருந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்கான், பேரரசுக்கு எதிராக நீ சதி செய்கிற அப்படின்ட்டு அவன் கத்தி எடுத்து குத்திட்டு வந்திருக்கான். வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பேரரசங்க தெரியுது ஏன் அப்படி முட்டாள்தனம் பண்ண அப்படின்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை மார்க்கெட்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்க, அப்போ எங்கள் அம்மா இறந்து போயிருந்தாங்க, அந்த சடலத்தை புதைக்க உதவி பண்ணது நீங்கள் தான், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது நீங்கள் தான், உங்களுக்காக நான் இதை கூட பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறப்ப முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் குத்தினால அந்த கத்தியை அவர் வாங்கிக்கிட்டு இதுதான் நடந்த விஷயம், இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஹீரோகிட்டையும் சாரி கேட்குறது, இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றையும் நான் லாக் பண்ணி விட்டேன், அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப வேற யாருமே கிடையாது, அந்த அமைச்சரோட பையன் தான் அப்படின்ட்டு பேரரசருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணேன், அதுவும் ஹீரோட அப்பாவை பற்றி பேசிட்டாரு. அவர் வந்துட்டு தப்பே பண்ணாமல் என்னோட முத்திரையை வச்சு அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக என் பேரை யூஸ் பண்ணி ஒருத்தரை தண்டிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஹீரோ அப்படியே மனசுல நினச்சிக்கிறான், நீங்கள் மேலே இருந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேரரசர் உங்களை நம்புறாரு, உங்களை மட்டும் நம்புறாரு அவர் அப்படின்னு ஹீரோ லைட்டாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரம், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன உதவி அப்படின்னு கேட்குறப்ப, இந்த கத்தியை வச்சு நான் ஒரு பிளான் போட போகிறேன், நாளைக்கு ஒரு பிளானை போட போகிறேன், அப்போ தெரியும் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது. அவருங்க 2 பேரும் இப்போ ஒன்றாயிட்டாங்க, அதாவது பேரரசரும் ஹீரோவும். ஆனால் இவங்க 2 பேரும் பாலிய சிநேகிதர்கள் தான் அப்படின்னு இன்னும் 2 பேத்துக்குமே தெரியல. ஆனால் டவுட் மட்டும் இருக்கு. இன்னைக்கு நைட்டு பேரரசர் தனியாக நின்று யோசிக்கிறப்ப எனக்கு இருந்த 2 பிரச்சனையும் போயிடுச்சு, எனக்கு இனிமேல் எனக்கு துணையாக இருக்க போகிறது தளபதி மட்டும்தான், அவர் மட்டும் என்னோட பாலிய சிநேகிதராக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு துணையாக இருப்பார், அது மூலியமாக இந்த நாட்டை நான் இன்னும் நல்லா கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் இந்த விசாரணை ஆரம்பிக்குது. வழக்கம் போல் அந்த ஆள் ஹீரோவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கும்பொழுது, நான் கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் அந்த இனத்தை அழிக்க தேவையில்லை அப்படின்ட்டு. யார் இந்த கொலையாளி, அது வேற யாருமே கிடையாது, இவ்வளோ நேரம் அந்த இனத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரே அவரு தான் அந்த கொலையாளிங்கிறப்ப இது குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, நான்டாவ தீர்ப்பை மாற்றி சொல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் புலம்பிகிட்டு இருக்கான். இதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்குது, அதுவும் இந்த கத்தி தான், இந்த கத்தியும் அவரோட உடம்புல இருக்கிற காயத்தோட அளவும் ஒரே அளவாக இருக்குது,
இந்த கத்தி இவரோட இடத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டுச்சுங்கிறப்ப இந்த மாதிரி 1000 கத்தி என் வீட்டில் இருக்குது, அதுக்காக நான் எல்லாத்தையும் குத்தி கொண்டதாக அறிவிடுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதுவும் இல்லாமல் அந்த மந்திரிக்கே தெரியாமல் இவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு, அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது அப்படிங்கிறப்ப உடனே அந்த ஆள் மண்டி போட்டு நான் பணத்தில் பிரச்சனை பண்ணணும் தான், அதுவும் ஒரு சில விஷயத்த நான் திருடணும் தான், ஆனால் கொலைலாம் பண்ணல அப்படிங்கிறப்ப அதை விட இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஆளோட ட்ரெஸ்ஸோட துணியில் இருந்த நூல் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி இந்த நூல் வந்துட்டு அந்த டெட் பாடி கிடந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே அப்போ தான் அந்த ஆள் யோசிச்சு பார்க்குறான். அந்த ஆள் கரெக்டாக உள்ளே வர்றப்ப நம்ம ஹீரோ தோலை தட்டி கூப்பிட்டுருப்பான், அந்த நேரத்தில் தான் அந்த நூலை எடுத்திருக்கான். இல்லை இது ஜோடிக்கப்பட்டது, இது பொய்யானது பொய்யானது அப்படின்னு இருக்கிறப்பயே நேராக நம்ம பேரரசர் வில்லன்ட்ட தான் கேட்குறாரு. ஒரு சாதாரண நூலை வச்செல்லாம் இது கொலையாளி குத்தம் அப்படின்னு தான் நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இங்கே எல்லா எவிடன்ஸும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு பேரரசர் வந்துட்டு அவனை கைது பண்ண ஆர்டர் போட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் இதுதான் இவங்களோட பிளாரு. இதில் அவனுக்கு குறைஞ்சி போச்சு வில்லனுக்கு. அதே நேரம் ஹீரோ போயிட்டு பர்சனலாக பேசுகிறாரு அந்த பொண்ணை விடுவிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படி இல்லை, நான் அவள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும், நீ ரொம்ப நல்லவையா அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுக்குறாரு நம்ம பேரரசர் நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை தான் காப்பாற்ற போகிறான். அப்போ வில்லன் குறுக்கு வந்துட்டு ஒரு கொலைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணை நாங்கள் அடைச்சி வச்சிருக்கோம், அதை வந்துட்டு நீ பேரரசர் ஆணையை மீறி நீ அவளை கூப்பிட்டு போனீங்கன்னா இதுக்கு என்ன தண்ணி தெரியுமா? அதே பேரரசரை தான் இந்த பொண்ணை விடுவிக்கிறதுக்காக ஆணையும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சந்தேகம் இல்லை, இதை பிரித்து பார்க்கலாங்கிறப்ப அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. தனியாக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோன் வந்து பேசிட்டு இருக்கா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுமே, அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களாமே? ஆமாம், ஆனால் என்னன்னு தெரில, ஹீரோ அன்னைக்கு ரொம்ப காதல் வயப்பட்டார் அப்படின்னோடனே, எது ஹீரோ காதல் வயப்பட்டாரா? ஆமாம், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக முழு முயற்சியாக இறங்கிது, அந்த பொண்ணை காப்பாற்ற வேற என்கிட்ட கேட்டார், நானும் காப்பாற்றிங்கன்னு விட்டுட்டா அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு அங்கே பக்கு ஆகுது. ஆகா, அவள் மறுபடியும் வந்துட்டாளா? அப்போ நான் போயிட்டு நேராக பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கேயே எகிரி குதிச்சு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை கரெக்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அவர் கூட தங்க வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சகோதரி நீ வந்துட்டியா உன்னதான் நம்மளால மிஸ் பண்ணியிருந்தேன், நீ ஜெயிலில் இருந்தா நினச்சி நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், ஐயோ உன்னை எப்படி அடைச்சி வச்சாங்களோ, சரியாக சோறு போட்டாங்களோ அப்படிங்கிறப்ப என்னடா பர்ஃபார்மன்ஸ் ஓவர் லெவலாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீ என் கூடயே இருக்கலாம், என்ன இருந்தாலும் நீ சுதந்திரம் இல்லாமல் இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேரரசை சுதந்திரமாகவும் விட்டுறாரு, இனிமேல் அவளோட விருப்பம் தான், அவன் எந்த வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு பத்திக்கிட்டு வருது. ஹீரோ அவனோட ரூம்லேயே தங்க வச்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான். இங்கே ஹீரோயின் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் இருந்த ட்விஸ்ட்டை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.